ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஹீரோயின் வீட்டில இருந்து அவனோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி அனுப்பி விட்டுட்டு கடைசியாக அவளோட வீட்டு நின்று பார்த்துட்டு இருக்கான். இதை எட்டி பார்த்தவ டக்குன்னு ஒழிஞ்சு நின்றுட்டு இருக்கேன். அவனும் வண்டி ஏறி கிளம்பிட்டான். இப்போ நம்ம ஹீரோ கொடுத்த அந்த பூ வந்து பார்க்கும்போது காஞ்சு போயிருக்கு. அங்கே கீழே என்னமோ ஒட்டினது வந்திருக்க எடுத்து பார்த்தா என் மனசுல மறைச்சு வச்சிருக்க காதல் நீதான் சொல்லிட்டு அந்த டெய்ஸியோட மீனிங்கை ஒழிச்சு வச்சிருக்கான் ஹீரோ. இப்போ அதை பார்த்து ஃபீல் பண்ணவன் அடுத்து ஹீரோவோட ரூமை தான் கிளீன் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஒரு டேப் கிடைக்க டக்குன்னு ஹீரோக்கு தான் கால் பண்றா. பார்த்தா நம்பர் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. ஃபிளைட்ல போயிட்டு இருக்கானா இல்ல நம்பரையே சேஞ்ச் பண்ணிட்டானான்னு ஒன்னும் புரியல. அப்புறம் அப்படியே காய்கறி வாங்க தான் வந்திருக்கா. கிட்டத்தட்ட 1 வருஷமா ஒன்னா இருந்திருக்காங்க. அவனுக்கும் சேர்ந்தெல்லாம் காய்கறி எல்லாம் வாங்குவா. இப்ப இவளுக்காக மட்டும் வாங்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோ கால் பண்றான். என்னோட போனை மிஸ் பண்ணிட்டேன், இப்பதான் புதுசா வாங்கி ஆன் பண்ண, நீ கால் பண்ணியிருந்த என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது உன்னோட டேபை விட்டுட்டு போயிட்டேன், அட்ரஸ் சென்ட் பண்ணனா நான் உனக்கு அனுப்பி வைக்கிறேங்க, இல்ல வேணாம் அதை தூக்கி போட்டுரு, வேற ஏதாவது சொல்லுமான்னு கேட்கும்போது இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு காலை கட் பண்ணிட்டு கிளம்பிட்டா. அப்படி வர வழியில இவ முதல் வீட்டை ரெண்டுக்கு விடுறதா ஒரு ஆபீஸ்க்கு அப்ளை பண்ண போயிருப்பாள்ல, அவங்க இன்னும் பிளேஸ் இருக்கான்னு கேக்குறாங்க. இல்ல இருக்கும்போது நான் சொல்றேன்ட்டு வந்துட்டா. பட் வீட்டுல உட்காந்து வேலை செய்யணும்னு ட்ரை பண்ணா கூட எங்க பார்த்தாலும் ஹீரோவோட நினைப்பு மட்டும்தான் இவளுக்கு வந்துட்டு இருக்கு. இப்ப அப்படியே நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு வர அங்க கரெக்டா ஹீரோவோட அசிஸ்டன்ட மீட் பண்றா. என்ன நீ மட்டும் வந்திருக்க, லீஃபைய காணும்னு கேட்கும்போது என்ன பண்றது, அவரோட நிலைமையே இப்ப ரொம்ப மோசமா இருக்குங்கிறான். என்னாச்சுன்னு கேட்கும்போது இவங்க பேங்கோட ஒரு புது கம்பெனி பாண்ட் போட்டிருக்கு, அதுக்கான கேரண்டி கான்ட்ராக்ட நம்ம ஹீரோ தொலைச்சிட்டான். இதை சாதகமா வச்சு அந்த கம்பெனி வேற ஒரு பேங்க் கிட்ட போயிடுச்சு. சோ மொத்த தப்பும் ஹீரோ மேலதான் இருக்குன்னு லாயர்லாம் ஹீரோவை கார்னர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்களாமா. பத்தாதுக்கு ஹீரோவோட போனு தொலைஞ்சு போயிட அவனோட மெயில் ஐடியும் ஹேக் பண்ணி மொத்தமா எரேஸ் பண்ணிட்டாங்க. அவன் கிட்ட பேக்கப்புக்கும் எதுவும் இல்லாததால ப்ரூவ் பண்ண முடியாது இல்லையா. சோ மொத்தமா இப்ப ஹீரோ மேலதான் பழி வந்து நிக்குதுன்னு சொல்லும் போது உன்கிட்ட எல்லாம் கொடுத்து வச்சிருப்பாருலன்னு கேக்குறா. அப்போன்னு பார்த்து 1 வீக் ட்ரைனிங்க்கு நான் வேற விஷயமா போயிட்டேன், அந்த சமயத்துலதான் இது நடந்திருக்கு. சோ என்கிட்டயும் பேக்கப்க்கு எதுவுமே இல்லங்கிறான். அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது, நம்ம ஹீரோவோட போன் டேட்டாவை இவளோட பழைய லேப்டாப்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிருப்பா ஹீரோ கேட்டதால. பட் அத செங்டு வில்லேஜ்க்கு டொனேட் பண்ணிட்டா இல்லையா. சோ உடனே அந்த குட்டி பாப்பாவோட அப்பாவான ஷினியோக்கு கால் பண்ணி கேட்கும்போது அது இன்னும் இருக்கிறதா சொல்ல, அவ்வளவுதான் அப்பவே லீவ் போட்டு கிளம்பிட்டா. அவனே விட்டு போயிட்டால, அப்புறம் ஏண்டி அவனுக்கு ஹெல்ப் பண்ண நினைக்கிறேன்னு ஜியா கேட்கும்போது அப்படி இல்ல, எனக்கு நிறைய விதத்தை ஹெல்ப் பண்ணிருக்கான், ஏதோ என்னால முடிஞ்சதை நான் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு இவ சொல்றாளா. நடிக்காதடி, நீ பண்றதை பார்த்தாலே அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு நல்லாவே தெரியுது. கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டு அப்புறம் ஏன் ரிஜெக்ட் பண்ணேன்னு கேட்டுட்டு இருக்கும்போது அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், எனக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. அந்த ஒரு ஏர்போர்ட்ல இருந்து அந்த வில்லேஜ்க்கு விடிய விடிய கார் டிரைவ் பண்ணாதான் வந்து சேர முடியுது. அப்போ ஜியா சொன்னதான் இவன் மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. அப்படியே கிராமத்துக்கு வந்து சேர்ந்துட்டேன். குட்டி பசங்க ஷினியோ எல்லாம் சேர்ந்து நம்ம ஹீரோனை கூட்டு போயிட்டு இருக்காங்க. இவரோட பையன் ட்ரீட்மெண்ட் சூப்பரா முடிஞ்சதால இப்ப இவரு ரொம்பவே சந்தோஷமா இருக்காரு. பிளெக்ஸிடாவோட ஜாயின் பண்ண ஃபார்மர்ஸுமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்க வீட்டுக்கு போங்க, நான் உன்னோட லேப்டாப் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. இப்ப இவள பசங்கெல்லாம் கூட்டிட்டு வந்து ஆட்டுக்குட்டியை காமிச்சிட்டு இருக்க. இவ அதுக்கு இலத்தலையெல்லாம் கொடுத்துட்டு இருக்கும்போது ஷிம்பா பையன் உங்க போனு கொடுங்கன்னு கேட்டு வாங்கி சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு இல்லையா அது போட்டு காட்ட, அடடே நான் இருக்கிறது கூட லைவ்ல நல்லா தெரியுது பாருன்னு பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டா அவனோட அப்பா லேப்டாப் எடுத்துட்டு வந்துட்டாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அசிஸ்டன்டோட மெயில் ஐடியில உனக்கும் தான் அந்த கான்ட்ராக்ட் அனுப்பி வச்சிருந்த பாரு, நீயும் மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அதை தேடிட்டு இருக்கும்போது இங்க நம்ம ஹீரோயின் அவளோட லேப்டாப்ல தேடிட்டு இருக்காளாச்சே. ஷின்யுவும் சரியான நேரத்துல ஹெல்ப் பண்ணதால அவ தேடி வந்த ஃபைல் கிடைச்சிருச்சு. அதெல்லாம் கொஞ்சம் போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோக்கு மெயில் பண்ண எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு இருக்கான். பக்கத்துல அசிஸ்டன்ட்டும் சேர்ந்தெல்லாம் இதை பார்த்துட்டு இருக்கான். பத்தாதுக்கு நம்ம ஹீரோயின் சில முக்கியமான ஃபைல இவனுக்கு தனியா ஷேர் பண்ண, பாஸ் நம்ம தேடினது கிடைச்சிருச்சுன்னு அசிஸ்டன்ட் சொன்னதும் நீ போய் லாயரோட விஷயத்த பாரு, நான் இதை பாத்துக்கிறேன்னு விரட்டி விட்டான். ஸோ அவன் ஃபோனு டேட்டாஸ் எல்லாமே மிஸ் ஆகுறது இவன் பிளான்ல ஒன்று போல, என்ன பண்ண ட்ரை பண்றான்னு தெரியல. அதே நேரம் நம்ம ஹீரோயினிங்க எனக்கு ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு, நான் இப்பவே போனதான் சரியா இருக்கும்னு கிளம்பிட்டா. வந்ததும் சாப்பிட கூட இல்ல. அதே நேரம் இந்த பக்கம் அசிஸ்டன்ட் முன்னாடி போயிட்டு இருக்க, அவனுக்கு தெரியாம நம்ம ஹீரோவும் எங்கேயோ போயிட்டு இருக்கான். இங்க நம்ம ஹீரோயினும் கையில லேப்டாப் எடுத்துக்கிட்டு சந்தோஷமா ஏர்போர்ட்டுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோவோட அசிஸ்டன்ட் முதல்ல லீகல் டீமை பார்க்க போறத பார்த்துட்டு அவனுக்கே தெரியாம நம்ம ஹீரோ ஒரு ஹோட்டலுக்கு வரான். யார பாக்க இங்க வந்திருக்கான்னு தெரியல. பட் ஒவ்வொரு ரூமா எட்டி பார்க்க செக்யூரிட்டி புடிச்சு வச்சுட்டாங்க. அப்போன்னு பார்த்து கரெக்டா சேர்மனோட பொண்ணு வரேன், தோ நான் இவங்கள பார்க்கதான் வந்தேன்னு சொல்லிட்டு இப்போ சேர்மனோட பொண்ணு கிட்ட இவன் கண்டுபிடிச்ச எல்லாத்தையும் சொல்றான். அப்போ அந்த பொண்ணு ஒரு லாகின் லிஸ்ட காட்டும் போது பிளெக்ஸிடாவோட இன்வெஸ்டரான சாங்னு ஒருத்தர் இருக்காருல்ல, அவரு தான் அதிகமா லாகின் பண்ணிருக்காரு. இவருதான் உன் அப்பாவோட ரீசெண்டா ரொம்ப க்ளோஸா இருக்காரு. இப்போதைக்கு உன் அப்பா கிட்ட இதை பத்தி எதுவும் சொல்ல வேணான்ட்டு கிளம்பிட்டான். இப்போ லீகல் டீமை பார்த்துட்டு அசிஸ்டன்ட் கிளம்புனதுக்கு அப்புறமா ஹீரோ கிளம்பலான்னு போகும்போது
அந்த இடத்துல இருந்து அந்த சாங்கோ போறாரா, ஏதோ டவுட் வந்துருச்சு. சோ உடனே ஹீரோனுக்கு கால் பண்ணா எடுக்கல. ஜியாக்கு கால் பண்ணி கேட்கும்போது அவன் உன்னோட தொலைஞ்சு போன போன் டேட்டாவை கண்டுபிடிக்கிறதுக்காக செங்டூக்கு போயிருக்கான். அவளோட டொனேட் பண்ண லேப்டாப்ல தான் அந்த டேட்டாஸ் இருக்கு. சோ அதுக்காக தான் போயிருக்காங்க. உடனே ஷின்யூக்கு கால் பண்ணி கேட்கும்போது அவ ஆல்ரெடி கிளம்பிட்டான்னு சொல்றாரு. சோ உடனே ஃபிளைட் வர டைமிங்க தான் பாத்துட்டு இருக்கான். இப்ப அடுத்த நாள் நேரத்திலே நம்ம ஹீரோயின் வந்து சேர்ந்துட்டா ஊருக்கு. அப்போ டாக்ஸில வந்துட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு கார் அவளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. கரெக்டா ஹீரோவும் ஏர்போர்ட்டுக்கு தான் வந்துட்டு இருப்பான் போல. தொடர்ந்து அவளுக்கு கால் பண்ணிட்டே இருக்க. அவளுக்கு எங்க காலே போக மாட்டேங்குது போல, ஏன்னா அவளுக்கு சுத்தமா தெரியவே இல்ல. இப்போ இத்தனை நேரம் அவங்கள ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருந்த காரு அவங்கள இடிக்க வர ஆரம்பிச்சிருச்சு. எந்த டிரைவருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. முடிஞ்ச வரைக்கும் தப்பிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க, அது விடவே மாட்டேங்குது. நம்ம ஹீரோயின் போலீஸ்க்கெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருக்கும்போது அவ்வளவுதான், கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. கடைசியா நம்ம ஹீரோ தானே ஹீரோனுக்கு கால் பண்ணிருக்கான். சோ போலீஸ் கால் பண்ணி இந்த பொண்ணோட ஃப்ரெண்டு நீங்க தானா, அவங்களுக்கு கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, போனையும் எங்கேயும் விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்ல உடனே எந்த ஹாஸ்பிட்டல்னு கேட்டு வேக வேகமா ஓடி வரான். யாரையோ எப்படி எப்படியோ தூக்கிட்டு போக பயம் இன்னும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏதாவது ஒரு பொண்ணை ஆக்சிடென்ட் ஆகி கூட்டு வந்தாங்களா, அவளோட பேரு கியான் பே, 29 வயசு ஆச்சுன்னு சொல்லிட்டு இருக்கேன். உள்ள அடிப்பட்ட ஒரு கேஸ் இருக்கவும் அவ்வளவுதான் கன்ஃபார்மே பண்ணிட்டான். நான் அவளோட பாய் ஃப்ரெண்ட் தான், என்ன பார்க்க விடுங்க, கியான் ஃபேன்னு சொல்லிட்டு கதறான். விடவே மாட்டாங்க. அப்போ லீஃபேன்னு ஒரு குரல். நம்ம ஹீரோயின் தான், லைட்டா தான் அடிபட்டிருக்கு. சோ உடனே ஓடி போய் கட்டி பிடிச்சி அழுக ஆரம்பிச்சிட்டான். நான் பயத்துல செத்துருப்ப தெரியுமான்னு ஓன்னு அழுதுட்டு இருக்கேன். நம்ம ஹீரோயினுக்கு ஒரே ஷாக்கா இருக்கு. அப்போ பின்னாடி ஹீரோ அப்பாவோட அசிஸ்டன்ட்னு நினைக்கிறேன், அவரு வந்து நிக்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறானா. நம்ம ஹீரோயின் என்னதுன்னு கேட்டதும் நான் உன்கிட்ட பேசல, பாரு எப்படி அடிபட்டிருக்குன்னு, வலிக்குதா, வேற எங்கேயாவது அடிபட்டிருக்கான்னு சொல்லிட்டு இவன் அக்கறையில சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்க. அவளுக்கு சிரிப்பா வருது. ஆனா நம்ம ஹீரோக்கு இப்பதான் உயிரே வருது. தென் இப்ப கட் பண்ணா அவரு தான் இவங்க 2 பேரும் கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. ஹீரோவை பிடிச்சிக்கிட்டு விடவே இல்லையே. இங்க உன்னோட காயத்தை பாக்குறேன்னு சொல்லிட்டு வலிக்குதான்னு கேட்கும் போது இல்லங்கிறா. அப்ப அப்படியே கிஸ் பண்ண வர அவர்லாம் இருக்காருலன்னு சொல்லிட்டு எழுந்து உட்காந்துட்டு இருக்கா. சரி அங்கிள், இந்த சீன்குள்ள நீங்க எப்படி வந்தீங்கன்னு நம்ம ஹீரோ கேட்க, ஆக்சுவலா ஒரு காரு நம்ம ஹீரோனை ஃபாலோ பண்ணிட்டு வரத பாத்திருக்காரு. டக்குன்னு இவர் குறுக்க போய் ஸ்டாப் பண்ணவும் தான் லேசான அடியோட நம்ம ஹீரோயின் தப்பிச்சிருக்கா. இந்த பிளானை போட்டு எக்ஸிக்யூட் பண்ணது எல்லாமே சேர்மேனும் அந்த சாங்கும் தான். ஏன்னா நம்ம ஹீரோயின் கொண்டு வந்த இந்த லேப்டாப்ல தான் இவங்க ஹோட்டலோட ஃபியூச்சரே இருக்கு. ஹீரோவை எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினைச்சா இவங்க ஹோட்டலும் சேர்ந்து ஊத்தி மூடிடும். அந்த லேப்டாப்ல இந்த ஹோட்டல் பத்தின ஒரிஜினல் டேட்டாஸும் இருக்கு. ஆக்சுவலா அன்னைக்கு சேர்மேன் கிட்ட சாங் மாட்டினார் இல்லையா, அப்போ ஃபிளக்ஸிடாங்கிற ஒரு புது கம்பெனில உங்களுக்கு பதிலா நான் ஒரு குட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன், அந்த லீஃபை தூக்கி போட்டு மொத்தமா நீங்களே அதை எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நல்லா மண்டைய கல்வி இருக்கான். ஆனா இன்னைக்கு பாரு நீ என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு திட்டும் போது நான் என்ன பண்றது, உங்க மகளுமே சேர்ந்து நமக்கு ஹெல்ப் பண்றது இல்லையேங்கிறான். நல்ல வேலை பண்ணிருக்கப்போ என் மகளே உன்னை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சுடா. பத்தாதுக்கு அந்த லீஃபே அப்பனோட கம்பெனியும் உள்ள வந்துருச்சு. நீ தோண்டின குழியில நீயே விழுந்துட்ட. இதுல ஃபிளக்ஸிடாவை வேற டேக் ஓவர் பண்ண போறேன்னு பீத்திட்டு இருக்கியா? என்னால என்ன பண்ண முடியும்? இப்போ உங்களை மட்டும்தான் நம்பி இருக்கேன். உங்களால மட்டும்தான் என்ன காப்பாற்ற முடியுங்க. சரி சரி நான் சொல்றத மட்டும் பண்ணுங்கிறாரு. எங்க நம்ம ஹீரோயினையும் வீட்டு வர கொண்டு வந்து டிராப் பண்ண அப்பாவோட அசிஸ்டன்ட் உள்ள வரலான்னு பார்க்கும்போது ஹீரோ பேக்கை வாங்கிட்டு கிளம்ப சொல்றான். சரிம்மா பாத்தீரு, டைம் கிடைக்கும் போது வீட்டுக்கு வந்துட்டு போப்பான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இப்போ உள்ள வந்ததும் நம்ம ஹீரோயின், நான் ஹாஸ்பிட்டல் இருக்க விஷயம் எப்படி தெரிஞ்சு கரெக்டா வந்தேன்னு கேட்க, நீ எனக்கு மெயில் அனுப்புனல அப்பவே எனக்கு தெரிஞ்சிருச்சு, கண்டிப்பா அந்த சாங் உன்னை ஃபாலோ பண்ணி வருவான்னு. அதனால தான் ஜியாக்கு கால் பண்ணி கேட்டேன். அதுக்கப்புறம் தான் நீ என்ன வேலையை போயிருக்கன்னு எனக்கு தெரிய வந்துச்சு. 2 நாள்ல 5000 கிலோமீட்டர் டிராவல் பண்ணிருக்க. அதுவும் ஏனோ தானோன்னு வண்டி ஓட்டுற ஸ்கில்ல வச்சுட்டு ஒரு வண்டியை ரெண்டுக்கு எடுத்து அவ்வளோ தூரம் வில்லேஜுக்குள்ள ஓட்டிட்டு போயிருக்க. உனக்கு என்ன பைத்தியமா? ஏன் இத்தனையும் எனக்காக பண்ணன்னு கேட்கிறான். காரணம்லாம் கிடையாது, உன்னோட பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சான்னு கேட்கும்போது, நீ இவ்வளோ ஹெல்ப் பண்ணிருக்கப்போ என்னோட பிரச்சனை எப்படி சால்வ் ஆகாம இருக்கும்? பட் இதனால தானே உனக்கு அடிபட்டுருச்சு, எனக்கு மனசே உடைஞ்சு போயிடுச்சுங்க. அட எனக்கு அவ்வளோ பெரிய அடியெல்லாம் ஒன்றும் இல்லை, பாரு நல்லா தான் இருக்கங்கிறா. நீ நல்லா தானே இருக்க. சரி இப்போ உன்னோட முடிவு என்னன்னு கேட்டவன் அவளோட கையை பிடிச்சு, நீ எப்பவும் சூஸ் பண்றது நானா மட்டும்தான் இருக்கணும், சரியா? உன்னை நான் திரும்பவும் ஹர்ட் பண்ணிடக்கூடாதுன்னு தானே எனக்கு இன்னொரு சான்ஸை கொடுக்காம பொய் சொல்லி என்னை வெளியே போக சொன்ன. நிஜமா உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு, நிஜமாவே உன் மனசுல எனக்கு இடம் இல்லையா? அப்புறம் எதுக்கு அந்த டேட்டாக்காக 5000 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போனேன்? நான் எவ்வளவு வருத்தப்பட்டேன்னு உனக்கு தெரியுமா? அதுவும் ஹாஸ்பிட்டல்ல எவ்வளோ பயந்துன்னு உனக்கு தெரியுமா? உனக்கு மட்டும் அடிபட்டு ஏதாவது ஆயிருந்ததுன்னா உன்னை மறுபடியும் நான் எப்படி பார்ப்பேன்? அதுக்கப்புறம் நான் என்ன ஆயிருப்பேன்னு எனக்கு தெரியல. கியான் ஃபே, நான் உன்னை தொடர்ந்து விரும்புறதுக்கு அனுமதிப்பியா? உன்னை பாதுகாக்க விடுவியா? இன்னையிலிருந்து உன்னை உண்மையா காதலிக்க போறேன், உனக்கு ஓகே தானேன்னு கேட்கும்போது அவ எதுவுமே பேசலையா. நீ என்ன எதுவுமே சொல்லாம இருக்கன்னு கேட்க முத்தத்தாலேயே புள்ள பதில் சொல்லிருச்சு. அப்புறம் என்ன, நம்ம ஹீரோவும் சேர்ந்து கிஸ் பண்ண ஆரம்பிக்க 2 பேரும் ஒரு வழியா சந்தோஷமா ஒன்னு சேர்ந்துட்டாங்க.
இப்ப நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ அவங்க அப்பாவை பார்க்க தான் வரான். அவரு வேலை செஞ்சுக்கிட்டு அப்படியே தூங்கிட்டாரு. ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நல்லா போத்தி விட்டுட்டு பக்கத்துலேயே உட்காந்துக்க. கொஞ்ச நேரத்துலயே அவருக்கும் தூக்கம் தெரிஞ்சிருச்சு. பா கியான்ஃபேயை காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்யூ, அது சொல்றதுக்காக தான் வந்தேன்னு ஹீரோ சொல்லும் போது, அப்படியா சரி பரவாயில்ல விடுன்னு இருக்காரு. சரி அவளை டார்கெட் பண்ணுவாங்கன்னு எப்படி நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்கும்போது, தம்பி இந்த பிசினஸ் உலகத்துல உன்னை விட அப்பாக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம். முன்னாடி பண்ண தப்ப ரிப்பீட் பண்ணிடக்கூடாது இல்லையா? அன்னைக்கே உன் அம்மாவை நான் சரியா பாத்திருந்தேன்னா இன்னைக்கு நீ உன் அம்மாவை இழந்திருக்க மாட்டேன். மறுபடியும் நீ விரும்புறவங்கள நீ இழந்துட கூடாதுங்கிறதுக்காக தான் நான் அவளை காப்பாத்தினேன்னு சொல்லும் போது பையன் கண்ணெல்லாம் கலங்கி போய் ரொம்ப தேங்க்யூ அப்பான்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு இருக்கான். மகனே உண்மை சொல்லணும்னா நமக்குள்ள இந்த சென்டிமெண்ட்லாம் ஒத்து வராது. இதுக்காக தான் நான் ரொம்ப வருஷம் வெயிட் பண்ணேன். பட் பாரு பழக்கம் இல்லாதால ஒரு மாதிரி இருக்குன்ட்டு ஆக்சுவலா ஒரு உள்நோக்கத்தோட தான் கியான்ஃபேயை காப்பாத்தினேன். சீக்கிரமா நம்ம கம்பெனில வந்து ஜாயின் பண்றேன். ஆல்ரெடி எவ்வளவு மோசமா போயிட்டு இருக்குன்னு உனக்கே தெரியலன்னு கேட்கும்போது, பா எங்க ஃபிளெக்சிடாவோட ஹெல்ப்பை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லும்போது, இப்பதாண்டா தெரியுது உன் பிளான் எல்லான்ட்டு பையன் மேல சாஞ்சுக்கிட்டு சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காரு. இப்ப அடுத்த நாள் நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட்டும் இல்ல ஸ்பையே முதல் அவனை கார்னர் பண்ணி போலீஸ் பிடிக்க, அடுத்து நேரா டைரக்டர் ஃபேங் கிட்ட தான் வராங்க. கம்பெனியோட ட்ரேட் சீக்ரெட்டை திருடினதால உங்களை அரெஸ்ட் பண்றோம், இன்வெஸ்டிகேஷனுக்கு கோஆபரேட் பண்ணுங்க. மேனேஜர் வந்து இனிமேல் இவங்க ஹீஜிங்கோட எம்ப்ளாயா இருக்க போறதே கிடையாதுன்னு சொல்லிட்டு எல்லா டாக்குமெண்ட்டையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. இத்தனை வருஷம் உழைச்ச வேலையும் ஒரு நிமிஷத்துல காணாம போயிடுச்சு. எல்லாரும் முன்னாடியும் போலீஸ் கூட்டிட்டு போக அவள்தான் மனசுடைஞ்சு போயிட்டாங்க. அப்படியே இந்த பக்கம் அசிஸ்டண்டா இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நான் கடன்ல மூழ்கிட்டேன், எப்படி தப்பிக்கிறதுனே தெரியாத நிலைமையில இருந்தேன். என்னை நம்பி வயசான என்னோட பேரண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. சோ இதை அந்த சாங் சாதகமா யூஸ் பண்ணிக்க என்னையும் இதுல இன்வால்வ் பண்ணிட்டாங்கும் போது இந்த பக்கம் டைரக்டர் ஃபேங் அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் கடைசியா இவங்களை பார்த்து பேசினதெல்லாம் நினைச்சு பார்த்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அப்படியே போலீஸ் ஸ்டேஷன்ல காட்டும் போது நம்ம ஹீரோயின் தானே கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. சோ இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சதும் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்றோன்னு அவங்கள அனுப்பி வைக்கும் போது உள்ள அசிஸ்டன்ட் கிட்ட விசாரணை போயிட்டு இருக்கா. கடைசியில நான் இப்படி வந்து மாட்டிக்கிட்டேன்னு அழுகிறது கேட்டதும் ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. சரி வா போலான்னு கிளம்பும்போது கரெக்டா டைரக்டர் ஃபேங்க கூட்டிட்டு வராங்க. நான் அவங்க கிட்ட ஒரு 2 வார்த்தை மட்டும் பேசிக்கிறேன்னு நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து, நீயும் என்ன மாதிரிதான் இருக்குன்னு நான் எப்பவுமே ஃபீல் பண்ணுவேன். கீழே விழாத சின்ன வண்டியா இருந்தாலும் அதனால தொடர்ந்து நகர முடியும்னு என் பாட்டி சொல்லுவாங்க. போக போக என்ன லூஸ் மாதிரி பேசுறாங்கன்னு அவங்க சொல்ற அர்த்தம் எனக்கு புரியல. பட் இப்போ எனக்கு புரியுது, நேர்மையான பாதையில போறதா ரொம்பவே முக்கியம். அப்புறம் நீயும் என்ன மாதிரி கிடையாது, நீ ஆயிரு. வாழ்க்கையில சந்தோஷம் ரொம்பவே முக்கியம், எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் எதுவுமே பேசல. அப்படியே அவங்கள ஹக் பண்ணிக்கிட்டே கம்ஃபர்ட் பண்ணதா ட்ரை பண்றா. அவங்களும் ஒரு செகண்ட் கலங்கிட்டாங்க. இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்காம அப்படியே சிரிச்சுக்கிட்டே கிளம்பிட்டாங்க. நம்ம ஹீரோனுக்கு வருத்தமா தான் இருக்கு, இருந்தாலும் என்ன பண்ண முடியும். அவ ஹீரோவோட சேர்ந்து வீட்டுக்கு கிளம்பிட இந்த பக்கம் அந்த சாங்க காட்டுறாங்க. இவ்ளோ பிரச்சனைக்கும் பிள்ளையார் சொல்லி போட்டதே இவன் தானே. பிளைட்ல ஏறி தப்பிச்சு போலான்னு ட்ரை பண்ண கரெக்டா போலீஸ் வளைச்சு புடிச்சிட்டாங்க. இந்த பக்கம் சேர்மேனுக்கு செக்யூரிட்டி ஆபீஸ்ல இருந்து கால் பண்ணி இன்வெஸ்டிகேஷனுக்கு கூப்பிடுறாங்க. இப்போ பொண்ணு வந்ததும் என்னால முடியலமா டயர்டா இருக்குன்ட்டு போக பார்க்க, பா நம்ம சாண்ட்லி ஹோட்டலை முதல்ல அட்டாக் பண்ணதே அந்த சாங் தான். அப்படி இருக்கும்போது அவனை எப்படி நீங்க மன்னிச்சு தொடர்ந்து அவனோட பழகிட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது, நான் எந்த தப்பும் பண்ணல, நம்ம ஹோட்டலோட நல்லதுக்காக தான் இதெல்லாம் பண்ணேன். என்னதான் அந்த சாங் நம்ம ஹோட்டலை எக்ஸ்போஸ் பண்ணிருந்தாலும் அதனால அவ்வளோ பெரிய ஆபத்தெல்லாம் கிடையாது. பிளெக்சிடால நம்மளும் இன்வெஸ்ட் பண்ணுங்கிறது அவனோட ஒரே ஆசையா இருந்தது தெரியுமா. ஆனா இப்ப பாரு எதுவுமே இல்லாம போயிடுச்சு. ஐபிஓவாவது பப்ளிஷ் பண்ணுவோன்னு பார்த்தா எல்லாமே போயிடுச்சு, உன்னால ஒண்ணுமே பண்ண முடியலன்னு பொண்ணு போட்டு திட்டுறாரு. அதுக்காக வில்லனை உள்ள விடுவீங்களான்னு இவ சொல்லும் போது அப்பாக்கு கோவம் வருது. உனக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது சியோ, இனிமேல் நீ சாதாரண டிபார்ட்மெண்ட்க்கு மேனேஜர் மட்டும்தான். வைஸ் பிரசிடென்ட் பொசிஷன்ல இருந்து கொஞ்ச நாளைக்கு உன்னை வேலைக்கு வைக்கிறேங்க. அவ கோத்துல கிளம்பவும் எங்க போறேன்னு கேக்குறாரு. ரிசைன் பண்ணதான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. அசிஸ்டன்ட் வந்து நான் வேணா உங்களுக்கு புரிய வைக்கிட்டான்னு கேட்க, இல்ல ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்க்கு போய் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிருங்கன்ட்டாரு. இப்ப நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயினை காட்ட ஆபீஸ்ல இருந்து கொலீக்ஸோட அப்படியே வெளியே வந்துட்டு இருக்க. நம்ம ஹீரோ என்ட்ரன்ஸ்ல இப்படி பொக்கேவோட செம்ம ஸ்மார்ட்டா நின்னுட்டு இருக்கான். அவளுக்கு கொடுக்கறதுக்காக தான். இப்ப பக்கத்துல வரும்போது கையில கொடுத்தரலாம் ட்ரை பண்ண அப்படியே விலகி போயிட்டா. அடி பாவிங்கிற மாதிரி சிரிச்சுட்டு நின்னுட்டு இருக்கான். இப்ப அடுத்த நாள் அவளுக்கு முன்னாடியே ஆபீஸ்ல வந்து நின்னுட்டு அவளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கானா. வந்ததும் கியான்ஃபேன்னு கூப்பிட்டு ஒன்னா போகலான்னு ட்ரை பண்ணா அவ இவனை விட்டுட்டு குடுகுடுன்னு ஓடிட்டா. எப்படியாவது புடிச்சலான்னு ட்ரை பண்ணா லிஃப்ட்ல முன்னாடி போயாச்சு. தென் இப்போ நம்ம ஜியா வீடியோ காலை போட்டு, லீஃபேயே நல்ல பாப்புலரான பையன், உனக்கும் அவனை பிடிச்சிருக்கு, அப்படி இருக்கும்போது ஏண்டி அவனுக்கு தெரியாத மாதிரி நடந்துக்கிறேன்னு கேட்க, அவனோட பொறுமையை சோதிக்கலான்னு தான் பண்ணிட்டு இருக்கங்கிற நம்ம ஹீரோயின். இப்படி அவனை கண்டுக்காம விட்டு ஒரே அடியா போயிட போறான். அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து அழுதாலாம் ஒண்ணு நடக்காதுங்க, அவன் அவ்வளோ ஈஸியா என்னை விட்டு போயிடுவானா, என்னை தேடி எல்லாம் வந்திருக்க மாட்டா இல்லையாங்கிற நம்ம ஹீரோயின். தென் இப்போ மேனேஜர் கூப்பிட்டு
2 நாள் சும்மா தானமா லீவ் எடுத்தேன், பட் சூப்பரான ப்ராஜெக்ட் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கேன்னு கேட்கும்போது அது ஏதோ கோயின்சிடென்ட்டா கண்டுபிடிச்சிட்டேங்கிறா. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோ வருவானா? இவங்க ஃபிளக்ஸிடாவோட அக்ரிகல்ச்சர் ப்ராஜெக்ட்ல தான் நம்ம ஹீரோனோட கம்பெனி இன்வெஸ்ட் பண்ண போறதா இருக்காங்க. ஸோ ப்ரொபோசல்லாம் எப்படி ஓகே ஆயிடுச்சான்னு கேட்கும்போது இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி எது ரொம்ப முக்கியம்னு கண்டுபிடிக்கணும், ஏன்னா நமக்கு ஃபார்மர்ஸ் தான் ரொம்ப முக்கியம் நம்ம ஹீரோ சொல்ல. அதுக்கு நம்ம ஹீரோயின் சூப்பரா ஒரு எக்ஸ்பிளனேஷனை கொடுத்ததும் மேனேஜர் இம்ப்ரெஸ் ஆகி இந்த ப்ராஜெக்ட்க்கு நீ தான் இன்சார்ஜ்னு சொல்லிட்டாரு. தென் இப்போ நம்ம ஹீரோக்கு காஃபி கொடுத்துட்டு இருக்கான். அவன் அந்த வீடியோலாம் பிடிச்சிட்டு இருக்கான். முதல்ல நீதாமா என்ன அவாய்ட் பண்ணது, அதனாலதான் உங்க கம்பெனியோட இன்வெஸ்ட்மெண்ட்டையே அக்செப்ட் பண்ண வேண்டியதாயிருச்சு, இல்லனா உன் கூட பேசியிருக்க கூட முடியாதல்லன்னு கேட்கிறான். சும்மா வாய்க்கு வந்தது சொல்லாத, உன்னை பொறுத்த வரைக்கும் பிசினஸ்னா பிசினஸ் தான், பர்சனல்னா பர்சனல் தான். நீ எதுக்கு இன்னைக்கு வந்திருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுங்க. நீயும் அப்படித்தானே? உங்க கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணுங்கிறதுக்காக யாருனே தெரியாத என் பார்ட்னரை போய் மீட் பண்ண என்கிட்ட வரல தானே? இங்க பாரு கியான் பே, பர்சனல் ஆனாலும் வேலையானாலும் ரெண்டுலயுமே எனக்கு பொறுமை அதிகங்கிறான். சரி சரி, இனிமேல் வேலையில நம்ம ஒருத்தர் மீட் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும், அவாய்ட் பண்ண முடியாதல்ல. சோ சில ரூல்ஸ் எல்லாம் போட்டுக்கலாங்க. அவன் ஸ்ட்ரைட்டா உட்காந்துட்டு இருக்கான். முதல், நம்ம 2 பேரும் இந்த அளவுக்கு க்ளோஸ்னு யாருக்கும் தெரியக்கூடாது. நம்ம ஜஸ்ட் சேர்ந்து வேலை செய்யறோம், அப்படிதான் இருக்கணும். 2வது, என்ட்ரன்ஸ்ல எனக்கு பொக்கே கொடுக்க வந்தல்ல, அது மாதிரி மறுபடியும் எப்பவும் நடக்கவே கூடாது. 3வது, நீ பார் மாதிரி இடத்துக்கெல்லாம் போறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லணும். ஒருவேளை அங்க போய் ஏதாவது பொண்ணுங்களை ஃபிளர்ட் பண்ண வேண்டிய நிலைமை வந்தாலும் அதை ஓப்பனா என்கிட்ட சொல்லிடணும். அப்படி இல்லாம நானே அதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டேன், அப்புறம் நான் அடிச்சு தொலைச்சிருவ பாத்துக்கோங்கிறா. நாம ஏன் நம்ம ரிலேஷன்ஷிப்பை ஓப்பனா வச்சுக்க கூடாது? டெய்லியும் நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிட்டு போவல, எப்போதும் நான்லாம் அப்படியே ப்ரௌடா நடந்து வரவேன். நீ என்னடானா என்ன ஒளிஞ்சு வர சொல்ற? அப்புறம் பார் மாதிரி இடத்துக்கு போனா நான் ஹேண்ட்ஸமா கூலா இருக்கிறத பார்த்துட்டு அங்க இருக்க பொண்ணுங்கள்லாம் கொஞ்ச நேரம் என்ன பார்க்கத்தான் செய்வாங்க. அதுக்கு என்னால என்ன பண்ண முடியும்? என்னோட இந்த இறைவன் கொடுத்த இயற்கையான அழக உன்னால இப்படி எல்லாம் அழிச்சிட முடியாதுங்க. இத உன்கிட்ட இருந்தோ லிலி கிட்ட இருந்தோ நான் அப்சர்வ் பண்ணுது. அப்புறம் நீ ஒருத்தர்கிட்ட பேசுற விதம், இதெல்லாம் நான் உன்கிட்ட இருந்து கண்டுபிடிச்ச உன்னோட பேட் ஹேபிட்ஸ். மத்தவங்க பாய் ஃப்ரெண்ட்னா சிரிச்சிட்டு விட்டுருவேன், ஆனா என்னோட பாய் ஃப்ரெண்ட்னா என்னால இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க முடியாதுங்க. நீ போடுற ரூல்ஸ்லாம் வேலைக்கு ஓகே, ஆனா உன்னோட பாய் ஃப்ரெண்டு மேலேயே நீ ஆதிக்கம் செலுத்த பாக்குறங்க. ஏன் என் பாய் ஃப்ரெண்ட் மேல உரிமை எடுத்துக்கிட்டா என்ன தப்புன்னு கேக்குறா? சச்சா, அதெல்லாம் தப்பே கிடையாது. அப்புறம் நீ என்னோட வேலைக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவியான்னு கேட்க, இதுதான் என்னோட வேலை, இதுல நான் எப்படி உனக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியும் நம்ம ஹீரோன் கேட்கும்போது, அப்படி இல்ல, எங்க ஃபிளக்ஸிடாவை நாங்க எக்ஸ்பேண்ட் பண்ண நினைக்கிறோம். சோ அதிகமான இன்வெஸ்டர் தேவைப்படுது. அந்த சாங்கோட பிரச்சனை ஒழிஞ்சாலும் சேர்மன் எப்படியாவது உள்ள வர பாக்குறாரு. நான் ஒருத்தனாவே எவ்வளவு இன்வெஸ்டரை தேடி போக முடியும்? உங்க கம்பெனி போலவே இன்னொரு பெரிய கம்பெனியும் இருக்காங்க. அந்த ஷின்ஷெங் கம்பெனி ஃபிளக்ஸிடால இன்வெஸ்ட் பண்ணா ரொம்பவே நல்லா இருக்கும். பட் இப்ப கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கிறதால உங்க சின்சோயோட ரிசோர்ஸ் கியான் ஷெங்க்கு ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்குங்க. அப்போ நான் எங்க கம்பெனி சார்பா கியான் ஷெங்க்கு போய் அவங்கள செக்யூர் பண்ணி வைக்கணுமா உனக்காகன்னு கேட்க, அதே தாங்க நம்ம ஹீரோயினும் ஓகே சொல்லிட்டான். தென் இப்ப நெக்ஸ்ட் டே சேர்மனோட பொண்ணு நம்ம ஹீரோவை மீட் பண்ணி உங்க பேங்க் ஆபீஸ்லயோ இல்ல ஃபிளக்ஸிடாவிலயோ எனக்கு ஏதாவது வேலை கிடைக்குமான்னு கேட்க, என்னது இது உங்க ஹோட்டல் குரூப்ல இருந்து லீவ் ஆகிட்டீங்களான்னு ஹீரோ கேட்கிறான். ஆமா, உங்களை மாதிரி ஒரு ஓன் வேர்ல்ட கிரியேட் பண்ணணும்னு ஆசைப்படுறேங்க. அப்போ நீங்க வேலைக்கெல்லாம் ஜாயின் பண்ணக்கூடாது, இன்வெஸ்ட் பண்ணணும், அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்னு சொல்றான். பட் என்கிட்ட நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு அமௌண்ட்லாம் இல்லையேங்க. அப்படி இல்ல, உங்களோட திறமைக்கான பொசிஷன் எங்களோட ஃபிளக்ஸிடால இல்ல, பட் உங்களுக்காக நான் ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு லில்லியோட கம்பெனியை பத்தி சொல்றான். ஆமா, நியூவோட அசிஸ்டண்டா வந்தாங்க தானே அன்னைக்குன்னு கேட்கும்போது, இப்ப நியூவோட ஒய்ஃப் ஆக்கிட்டாங்க. அவளும் ஓன் கரியரை பில்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறா. பட் அவளுக்கு ஐடியா தான் கிடைக்கல. சோ உங்களோட திறமையையும் அவளோட ஃபைனான்ஸ் ரிசோர்ஸையும் வச்சு உங்க 2 பேரால கண்டிப்பா ஒரு ஸ்பார்க் உருவாக்க முடியுங்கிறான். சோ இப்படியே இந்த பார்ட் முடியுது. அடுத்து இதனோட ஃபைனல் பார்ட்ல சீக்கிரமாவே வந்து பாக்குறேன். தேங்க்யூ.